வெல்கம் பேக் டு மேக் யுவர் டிசைன் சேனல். இப்போ நம்ம சேனல்ல என்னென்ன பார்த்துட்டு இருக்கிறோம்னா, இப்போ யூஐன்னா என்ன, யூஎக்ஸ்ன்னு என்ன ஃபுல்லா டீட்டெயிலா பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம்னா, யூஎக்ஸ்ன்னு என்னன்னு கிளியரா நம்ம ப்ராஜெக்ட்ல எப்படி எப்படி எடுத்து பண்ணணும்னு கிளியரா சொல்லிக் குடுத்துருப்போம். தென் இப்போ பார்த்தோம்னா, யூஐல பார்த்துட்டு இருக்கோம். இப்போ யூஐல வந்து போன வீடியோல பார்த்தோம்னா, நம்ம மெட்டீரியல் டிசைன் பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, ஃபிக்மா பேசிக் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க இருந்தா போய் பார்த்துக்கங்க. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபிக்மால ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களோட பிரைமரி கலர் என்ன? செகண்டரி கலர் என்ன? உங்களோட கலர், உங்களோட ப்ராஜெக்ட்டோட ஓரியன்ட்டான கலர் என்னென்ன கலரோ, அதெல்லாம் வந்து நீங்க செலக்ட் பண்ற மாரி இருக்கும். அந்த கலர்ல எப்படி செலக்ட் பண்றீங்கன்னா, நீங்க சிம்பிளா போயி உங்களுக்கு உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு இப்ப எப்படி சொல்றது? நீங்க கலர் தியரி படிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த கலர் தியரி யூஸ் பண்ணி எந்தெந்த கலர் எப்படி எப்படி யூஸ் பண்ணணும், உங்களோட ப்ராஜெக்ட்க்கு எந்த கலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க செலக்ஷன் பண்ணிக்கங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி ப்ரோ கலர் செலக்ஷன் பண்றதுன்னா, நீங்க சும்மா இந்த கலர் தான் எனக்கு இந்த கலர் தான் புடிச்சிருக்கு. நான் இந்த கலர் தான் ப்ராஜெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணிறக்கூடாது. இப்போ எப்படி சொல்றது? இப்போ ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு மீனிங் இருக்கு. இப்போ ரெட்னா டேஞ்சர், அப்புறம் கிரீன்னா வந்து ஒரு நேச்சுரலா இருக்கும். அது மாரி ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொன்னு இருக்கு. இப்போ நம்ப ப்ராஜெக்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா, நான் ஜிம் ப்ராஜெக்ட்டுக்கு நான் பண்றது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணுவோம்னா, ஜிம்ங்கிறது வந்து ஒரு மோட்டிவேஷனலா இருக்கணும், போல்டா இருக்கணும் அப்டின்னா, அதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்னா, பிளாக் யூஸ் பண்ணலாம். தென் ஒயிட் யூஸ் பண்ணி பண்ணலாம். அது மாரி ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு கலர் இது இருக்கு. அந்த கலர யூஸ் பண்ணி தான் நீங்க ப்ராஜெக்ட் பண்ணணும். எனக்கு ஜிம் ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு புடிச்ச கலர் வந்து எல்லோ தான் பிடிக்கும். நான் எல்லோ கலர் வச்சு நான் பண்றேன் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. அந்த கலருக்கு என்ன இதுவோ, அந்த ப்ராஜெக்ட்க்கு என்ன ரிலேட்டடோ அந்த கலர் தான் நீங்க செலக்ஷன் பண்ணி பண்ற மாரி இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்குறோம்னா, வேரியபிள்னு ஒண்ணு இருக்கு. இப்போ நீங்க கலர்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருவீங்க. இப்போ நான் வந்து இப்படி என்னுடைய ப்ராஜெக்ட் இது வந்து என்ன ப்ராஜெக்ட்னா டொனேஷனோட ப்ராஜெக்ட். டொனேஷனோட ப்ராஜெக்ட்க்கு நான் என்ன கலர் பிரைமரி கலரா யூஸ் பண்ணியிருக்கேன்னா, அந்த ப்ளூ கலர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எதனால ப்ரோ ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கீங்க? வேற கலர் எதுவும் யூஸ் பண்ண முடியாதா இந்த ப்ராஜெக்ட்க்கு அப்டின்னா, ப்ளூ வந்து எதனாலனா ஒரு ட்ரஸ்ட்ட குடுக்கும். ஒரு ப்ளூ நீங்க மெயினா பார்த்தீங்கன்னா, ப்ளூங்கிறது வந்து நெறைய ஆப்ல பார்த்திருப்பீங்க. அந்த ப்ளூங்கிறது பார்த்தோம்னா என்ன மீனிங்னா ட்ரஸ்ட். ஒரு நம்பிக்கை தன்மையா இருக்கிற மாரி சொல்லலாம். அதனால நான் ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். அ இப்ப பார்த்தீங்கன்னா, வேற கலர் இந்த ப்ராஜெக்ட்க்கு யூஸ் பண்ணலான்னா, எந்த கலர் யூஸ் பண்ணலான்னா, கிரீன் யூஸ் பண்ணலாம் இந்த ப்ராஜெக்ட்க்கு. கிரீன்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு நேச்சுரலா இது. அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கான தகுந்தாப்புல கலர் தான். நான் ப்ளூவே யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா, ஒரு ட்ரஸ்ட்டா இருக்கணும், ஒரு நீட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ப்ளூ யூஸ் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ வந்து நீங்க வேரியபிள் அண்ட் ஸ்டைல் எப்படி ஆட் பண்றதுன்னு பார்க்குறோம். நான் இது மாரி ப்ரோ என்னோட ப்ராஜெக்ட்க்கு வந்து டிசைன் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. டிசைன் சிஸ்டம் நீங்க கலர் கிரியேட் பண்ணுவீங்க. உங்களோட டெக்ஸ்ட் நீங்க எனக்கு இந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எப்படி கிரியேட் பண்ணுவீங்கன்னா, அ நீங்க ஒவ்வொரு இப்போ எப்படி சொல்றது? ஒரு ஸ்க்ரீனுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வச்சுட்டு, அடுத்த ஸ்க்ரீனுக்கு வந்து வேற டெக்ஸ்ட் வைக்கக்கூடாது. டைப்போகிராஃபின்னு சொல்லுவாங்க அது. இப்போ டைப்போகிராஃபி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க எது வச்சிருக்கிறீங்கன்னா, பாப்பின்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டுக்கு வந்து நீங்க வந்து சான்ஸ் யூஸ் பண்ணி வைக்கக்கூடாது. இப்போ உங்க ப்ராஜெக்ட்க்கு பாப்பின்ஸ்ன்னு ஒண்ணு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ப்ராஜெக்ட் ஃபுல்லா பாப்பின்ஸ் தான் நீங்க பார்க்குற மாரி இருக்கும். நீங்க அது மாரி டிசைன் சிஸ்டம் கிரியேட் பண்ணி வச்சுக்கங்க உங்க ப்ராஜெக்ட்க்கு. நான் இப்போதைக்கு கலருக்கு மட்டும் பண்ணி வச்சிருக்கேன் என்னுடைய டிசைன் சிஸ்டம். உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்லிக் குடுத்துர்றேன். இப்போ வந்து நாம வந்து ஸ்டைல் ஆட் பண்ண போறோம். இப்போ இதெல்லாம் வந்து எதுக்காக ஆட் பண்றோம்? எதனால ஆட் பண்ணணும்? அப்படிங்கிறத நானு பின்னாடி சொல்லிர்றேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ எப்படி ஆட் பண்றதுன்னு சொல்லிர்றேன். சரி நான் எதுக்காக ஆட் பண்றேன்னு நான் சொல்லிர்றேன். இப்போ வந்து இது எப்படின்னா, நீங்க வந்து மல்டிபிள் ஸ்க்ரீன் ஒரு ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு இப்பொழுதைக்கு நீங்க வந்து ஒரு 60, 70 ஸ்க்ரீன் பண்ணுவீங்க. நீங்க ரொம்ப டீப்பா எனக்கு ரொம்ப ப்ராஜெக்ட் டீப்பா வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்க கிட்டத்தட்ட ஒரு ப்ராஜெக்ட்க்கு ஒரு 150லிருந்து 200 ஸ்க்ரீன் நான் சொல்றது வந்து ஒரு மினிமமா சொல்றேன். மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்க்ரீன் வேணா போலாம். ஒரு 150 டூ 200 ஸ்க்ரீன் பண்ற மாரி வரும். அவ்வளோ ஸ்க்ரீனுக்குமே நீங்க ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் ஒவ்வொரு கலர் வச்சிருப்பீங்க. அதாவது எப்படின்னா, அ உங்களோட பிரைமரி கலர் ஒண்ணா தான் இருக்கும். பட் அந்த பிரைமரி கலரையே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வேவ்ல காட்டியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, என்னுடைய பிரைமரி கலர் வந்து வந்து ஒரு இடத்துல நான் வந்து ப்ளூ வச்சிருக்கேன். அ 1 மினிட் நான் பண்ணியே காமிச்சுர்றேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். இதெல்லாம் வந்து எப்படி ஃபோன்ல செலக்ட் பண்றோம்னு நான் சொல்லிக் குடுத்திருப்பேன். அது மாரி வச்சு நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க.
இப்போ இதான் வந்து என்னுடைய ஆண்ட்ராய்டோட ஸ்க்ரீனு. இப்போ இதுதான் வந்து என்னுடைய பிரைமரி கலர் நான் இங்கே வச்சிருக்கேன். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பட்டனுக்கு என்னுடைய பிரைமரி கலர் வரும். அது மாதிரி என்னுடைய டெக்ஸ்ட்டுக்கும் என்னுடைய பிரைமரி கலர் வரும். டிஃப்ரெண்டான பிரைமரி கலர் நீங்க ஒவ்வொரு வேவ்ல டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணுவீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது இப்போ நீங்க வந்து அந்த கலர் மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கிரீனா போய் ஒவ்வொரு டைம்ல நீங்க மாத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இந்த ஸ்டைலு வேரியபிள் கிரியேட் பண்றோம். நீங்க இந்த ஸ்டைல் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டைலோட வேரியபிள் தான் கலர் மாத்துறதுல பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். அது நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு புரியும். இதெல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ 200 ஸ்கிரீன்ல இருக்குது. 200 ஸ்கிரீனோட இப்போ இருங்க. 200 ஸ்கிரீன் இருக்குதுன்னா இருங்க, நான் இது கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் டாப் பார் வந்து இந்த இந்த கலர் தான் வச்சிருக்கேன். 200 ஸ்கிரீனுக்கு இந்த கலர் தான் வச்சிருக்கேன். இப்போ வந்து உங்களோட கிளைண்ட் வந்து எனக்கு இந்த டாப் பார் கலர் பிடிக்கல, டாப் பாருக்கு வந்து மட்டும் வேற ஏதாச்சும் ஒரு கலர் கொடுங்க. இப்போ இதே என்னுடைய பிரைமரி கலர்னா இந்த பிரைமரி ரொம்ப டார்க்கா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, இது வந்து டென்ட் யூஸ் பண்ணி ரொம்ப லேசா வர மாதிரி பண்ணுங்க அப்படின்னு உங்களோட கிளைண்ட் சப்போஸ் சொல்றாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ 250 ஸ்கிரீன் பண்ணி வச்சிருக்கீங்க. 250 ஸ்கிரீனுக்கு ஒவ்வொரு ஸ்கிரீனுக்கா போய் இதோட கலர் நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அது ரொம்ப உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும், ரொம்ப கடுப்பாகும். அதனால தான் நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணி ஒரே கிளிக்ல இப்போ 200 ஸ்கிரீனுக்கு நீங்க அதை எடுத்துட்டு வந்து வச்சிருந்தீங்கன்னா ஒரே கிளிக்ல அந்த 200 ஸ்கிரீனோட கலரையும் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் இந்த வீடியோ முழுசா பாருங்க. நான் ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். ஓகே, இப்போ எப்படி கிரியேட் பண்றது நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டைல் எப்படி கிரியேட் பண்றோம்னு சொல்லிடுறேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் எதுவுமே கிளிக் பண்ணாம நார்மலா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது விசிபிள் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ் ஸ்டைல்ஸ்னு இருக்கும். இப்போ நம்ம ஸ்டைல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி தந்துடுறேன். நீங்க இந்த ஸ்டைல் வந்து பிளஸ் ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் காட்டும். டெக்ஸ்ட், கலர், எஃபெக்ட், லேஅவுட் கிரிட், லேஅவுட் கைட்னு காட்டும். இதுல வந்து நம்ம இப்போ கலர் எப்படி ஆட் பண்றோம்னு நான் சொல்லி கொடுத்துறேன். கலர் கொடுத்தீங்கன்னா நேம்னு காட்டும். நேம் வந்து உங்களுக்கு இப்போ என்ன நேம் வேணுமோ அந்த அந்த நேம் கொடுத்துக்குங்க. இப்போ நான் வந்து என்னுடைய பிரைமரி கலர் இதான் என்னுடைய பிரைமரி கலர்னா என்னுடைய பிரைமரி கலர்னு கொடுத்துட்றேன். நாம கொடுக்கறதா நேம் நீங்க என்ன வேணா கொடுக்கலாம். நான் பிரைமரி கலர்னு கொடுத்துட்றேன். பிரைமரி கலர்னு கொடுத்துட்றேன். டிஸ்கிரிப்ஷன் நீங்க டிஸ்கிரிப்ஷன்லாம் தந்துட்டு இருக்க தேவையில்ல. அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ வந்து இதை இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஐக்கான் மாதிரி விசிபிள் ஆகும். இந்த ஐக்கான் அப்படியே தூக்கிட்டு வந்து உங்களோட கலர்ல வந்து இப்படி வச்சீங்கன்னா ஆட் ஆயிரும் உங்களோட கலர். இங்க வந்து கிரியேட் ஸ்டைல் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்டைல் ஆட் ஆயிரும். அதே மாதிரி இப்போ இதை வந்து ஏதாச்சும் சேஞ்ச் பண்றோம்னு நினைச்சீங்கன்னா இந்த இதை கொடுத்து நீங்க இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் மறுக்கா ஸ்டைலுக்குள்ள போய் கலர் கொடுத்து நான் 2வது கலரு இப்போ நான் இங்க வந்து இப்போ பாத்தீங்கன்னா இங்க தெரியும் உங்களுக்கு 20, 30, 40, 16 அப்படின்னு கொடுத்துருக்கேன். எதனால கொடுத்துருக்கேன்னா நான் இதோட என்னுடைய டிண்ட் கலர் இப்போ ப்ளூ யூஸ் பண்ணி இவ்வளோ டிண்ட் கலர் என்னுடைய ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நம்பரா கொடுத்தேன்னா எனக்கு ஈஸியா இருக்கும். 20னா இந்த கலர், 30னா இந்த கலர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவேன். இப்போ செகண்டரியா நான் இந்த கலர் யூஸ் பண்றேன்னா இங்க செகண்டரின்னு கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் இது செகண்டரின்னு கொடுத்துக்கிறேன். செகண்டரி கலர்னு கொடுத்துட்றேன். அதே மாதிரி இதை யூஸ் பண்ணி இந்த ஐக்கான் யூஸ் பண்ணி என்னுடைய கலர் நான் கொடுத்து கிரியேட் ஸ்டைல் கொடுத்தேன்னா என்னோட ஸ்டைல் ஆட் ஆயிரும். தென் மறுக்காம நீங்க இங்கேயே கொடுத்து இங்கேயே ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டைல்ல தான் போய் ஆட் பண்ணணும் இல்ல. இங்கே உங்களுக்கு கலர் ஸ்டைல்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஆப்ஷன் காட்டும். இதுலயே கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இதோட கலர் நான் 13 கொடுத்துட்றேன். ஒவ்வொன்றுக்கு நான் கொடுத்துட்டு இருக்க தேவையில்லை. அதனால இது 13 கொடுத்துட்றேன். 13 கொடுத்து கிரியேட் ஸ்டைல் கொடுத்தோன்னா இதாயிரும். உங்களுக்கு இதுல இருக்கிற எல்லா கலரும் ஆட் பண்ணா எனக்கு டைம் ரொம்ப ஆகும். அப்பொழுதைக்கு இதுல கம்மியான கலர் மட்டும் இது பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 100ன்னு கொடுத்துக்கிறேன். என்னுடைய 100 கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 100 இப்படித்தான் வந்து ஸ்டைல யூஸ் பண்ணி கலர் ஆட் பண்றது. தென் ஸ்டைல யூஸ் பண்ணி எப்படி ப்ரோ வேற என்னென்ன இருக்கு? எஃபெக்ட் இருக்கு, லேஅவுட் கைடு இருக்கு.
எஃபெக்ட்டுமே லேஅவுட் கைடு எப்படி ஆட் பண்றதுன்னு சொல்லிடுறேன். லாஸ்டா வந்து டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்றதுன்னு சொல்லிடுறேன். எஃபெக்ட்னா என்னன்னா, இருங்க, எஃபெக்ட்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். எஃபெக்ட்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு எஃபெக்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் தெரியும், கிடைக்கும். எஃபெக்ட்னா என்னன்னா சிம்பிள். இப்போ நான் இந்த ஸ்கிரீன் இருக்கு, நான் எஃபெக்ட் ஆட் பண்ணனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஷேடோ மாதிரி வந்துருச்சா? உங்களுக்கு இந்த கலரா இருக்கிறதுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. கலரை மாத்தினா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். ஷேடோ தெரியுதா உங்களுக்கு? இதுதான் வந்து எஃபெக்ட். எஃபெக்ட்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எஃபெக்ட் இருக்குது. அதை நான் சொல்றேன். இது பாத்தீங்கன்னா டிராப்ஸோட இருக்கு. இதே பாத்தீங்கன்னா வேற உங்களுக்கு வேற எஃபெக்ட் இன்னர் ஷேடோனா மேல எஃபெக்ட் ஆகும். அது மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. நான் என்னென்னு ஒவ்வொரு எஃபெக்ட் ஒவ்வொன்றும் தெளிவா சொல்றேன். இப்போ நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஸ்டைல் யூஸ் பண்ணி எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட் ஒரு 3 எஃபெக்ட் நான் ஆட் பண்றேன். இது வந்து டிராப் ஷேடோ. டிராப் ஷேடோன்னு நான் பேர் கொடுத்துக்கிறேன். ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டேன். தென் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கான் காட்டும். வேற இன்னர் ஷேடோ. இன்னர் ஷேடோனா உங்களுக்கு மேலே வர்றது. இதுலயும் நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் தர தேவையில்லை. தென் வேற உங்களுக்கு எஃபெக்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 எஃபெக்ட் சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு எஃபெக்ட்டும் பாருங்க. இது வந்து பேக்ரவுண்ட் பிளர். நான் உங்களுக்கு ஒரு 3 எஃபெக்ட் மட்டும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணி காட்டுறேன். பேக்ரவுண்ட் பிளர். ஓகே, அவ்வளோதான். நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். இதில் டேரெக்டாக போனீங்கன்னா இங்கே போனீங்கன்னா எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும். அந்த எஃபெக்டில் இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணதில் வரும். அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இதில் போய் ஒவ்வொன்றா நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது போனீங்கன்னா இது டேரெக்டாக அப்படியே வச்சுக்கலாம். இதுதான் வந்து ஒரு பெனிஃபிட். தென் வேற என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைலில் வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேஅவுட் கிரிட் கைடுன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா இது எப்படி நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா இது எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா நான் கிரிட்னு போட்டுக்கிறேன். இது வந்து உங்களோட டிசைன் வந்து நீட்டாக தெரியறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே இருக்கிற ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு கிரிட்டில் காலம்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து 4ன்னு மாற்றிக்கிங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். 1 நிமிடம் இருங்க. இதில் போய் ஒரு நிமிஷம், நெட் வேற ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. ஏன் வர மாட்டேங்குது? 1 நிமிடம் இருங்க. ஓகே, இதில் போனீங்கன்னா இந்த இந்த கார்னரில் இப்போ நான் இதுக்கு பேர் கொடுத்துக்கிறேன், கிரிட்னு பேர் கொடுத்துக்கிறேன். கிரிட்னு பேர் கொடுத்துக்கிறேன். இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிட்டில் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிரிட்டில் இருக்கிறத காலம்ஸாக மாற்றிக்கிங்க. மாற்றிட்டு இதை வந்து 4ன்னு போட்டுக்குங்க. இது வந்து 16, கீழே இருக்கிறதுமே 16 கொடுக்குங்க. கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரிட் யூஸ் ஆயிரும். இப்போ நீங்கள் கிரிட் எந்த இடத்துல யூஸ் பண்ணோன்னு பண்ணீங்கன்னா இந்த இடத்துல லேஅவுட் கிரிட்னு இருக்கும். அதை வந்து இதில் போய் கிரிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்துடும். இதில் என்ன பெனிஃபிட்னா நான் மெட்டீரியல் டிசைனில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ இந்த இந்த கார்னர் வந்து 16 யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துல டிசைன் பண்ணணும். அதே மாதிரி இங்கேயுமே 16 இருக்கணும். இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் மெட்டீரியல் டிசைன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த கிரிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தடவையுமே இங்கே 16 பார்த்து வைக்க தேவையில்லை. டேரெக்டாக நான் டெக்ஸ்ட் வைக்கணும்னு நினச்சேன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வச்சு நான் அப்படியே டிசைன் பண்ணிட்டு போயிடலாம். கிரிட்டை யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா இப்போ ஒரு ஃபோட்டோ வைக்கிறீங்கன்னா கிரிட்டை யூஸ் பண்ணி இப்போ நான் இந்த சைஸுக்கு கரெக்டாக வச்சேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேயும் ஒரே சைஸில் இருக்கணும், இங்கேயும் ஒரே சைஸில் இருக்கணுமா? கிரிட்டை யூஸ் பண்ணி நான் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ட்ட தொட்டு பார்த்தேன்னா எனக்கு சைஸ் 2 ஒன்று இருக்கும். ஈஸியாக இருக்கும் டிசைன் பண்ணுறவங்களுக்கு. டைம் வந்து ஈஸியாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படித்தான் நீங்கள் வந்து ஸ்டைல் யூஸ் பண்ணணும். ஸ்டைலில் வந்து எப்படி டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுறோம்னா நான் சொல்லிடுறேன் எப்படி டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுறோம்னு. ஸ்டைல் அதே மாதிரி தான் எப்பவும் போல் நீங்கள் டெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. டெக்ஸ்ட் கொடுத்து உங்களோட டெக்ஸ்ட் பேர் என்னென்னு இப்போ கொடுத்துக்குங்க. இப்போ என்னோட டெக்ஸ்ட் வந்து ஹெட்லைன் கொடுத்துக்கிறேன். ஹெட்லைன் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து என்னுடைய ஃபாண்ட் வந்து என்ன டைப்போகிராஃபி என்ன இருக்கணும்னா
சரி, நான் டைப்போகிராஃபி இன்டர்னே குடுத்துர்றேன். என்னுடைய ஃபாண்ட் வந்து இதுல வந்து ரெகுலரா குடுத்துக்கிறேன். ரெகுலரா ஒண்ணு குடுத்துக்கிறேன். என்னுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து 22ன்னு குடுத்துக்கிறேன். இது வந்து நீங்க மெட்டீரியல் டிசைன்ல போனீங்கன்னா, மெட்டீரியல் டிசைன்லயே உங்களோட ஃபாண்ட்ட குடுத்தீங்கன்னா, இப்ப இன்டர்ன்னு குடுத்தீங்கன்னா, அந்த இன்டருக்கு தகுந்தாப்புல அ எல்லாம் வரும். அத வச்சு நீங்க இங்க போட்டுக்கங்க. அதான் உங்களோட டிசைன் கரெக்ட்டா வரும். இது ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து 0.15 வச்சுக்கிறேன். வச்சுட்டு கிரியேட் ஸ்டைல் குடுத்தேன்னா, ஹெட்லைன் ஒண்ணு ஆட் ஆயிரும். தென் மறுக்காம இன்னொரு ஸ்டைல் எப்படி ஆட் பண்ணணும்னா, மறுக்கா ஹெட்லைன் 2ன்னு போட்டுக்கிறேன். சரி, நான் சப்டைட்டில்னு வச்சுக்கிறேன். சப்டைட்டிலு. இதுக்கு பார்த்தீங்கன்னா, சப்டைட்டில்ன்றது இதுக்கு வந்து என்னோட சைஸ் வந்து ஒரு 18 குடுத்துக்கிறேன். சரி, ஒரு 16 குடுத்துக்கிறேன். நீங்க அத பார்த்து மெட்டீரியல் டிசைன் யூஸ் பண்ணி வைங்க. இப்ப உங்களுக்கு நான் சும்மா சொல்றதுக்காக வைக்கிறேன். என்னுடைய ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மீடியம் குடுத்துக்கிறேன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 0.25 வச்சுக்கிறேன். மறுக்காம சொல்றேன். இது வந்து நீங்க மெட்டீரியல் டிசைன பார்த்து கிரியேட் பண்ணுங்க. அப்பதான் உங்களோட டிசைன் வந்து அதோட ரூல்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்கும். நான் வந்து இப்போ வீடியோக்காக வேகமா முடிக்கணுங்கிறதுக்காக நான் இப்படி கிரியேட் பண்றேன். நீங்க மெட்டீரியல் டிசைன் பார்த்து உங்களோட டைப்போகிராஃபி என்னவோ அதுக்கான மெட்டீரியல் டிசைன்ல போய் போட்டீங்கன்னா உங்களுக்கு வரும். அத வச்சு நீங்க கிரியேட் பண்ணிக்கங்க. தென் இப்படித்தான் பண்ணணும். இப்போ வந்து வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணணும்னு நான் சொல்லிக் குடுத்துர்றேன். வேரியபிள் இங்க போனீங்கன்னா, கிரியேட்ன்னு காட்டும். கிரியேட்ங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க வந்து வேரியபிள்ல வந்து கலர் ஆட் பண்ற மாரி ஆப்ஷன் வரும். இப்போ வந்து ப்ரோ வேரியபிள் எதுக்கு பண்றோம்? ஸ்டைல் எதுக்கு பண்றோம்? 2ம் ஒண்ணு தானே. அதிலேயே நான் கலர் வச்சுட்டேன். இதுலயே எதுக்கு நான் போய் கலர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வேரியபிள்ல போனீங்கன்னா உங்களுக்கு இது மாரி கலர் வரும். இது மாரி நீங்க கலர் கிரியேட் பண்ண வச்ச கலர்லாம் வரும். நீங்க ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு இது வச்சுட்டு இருப்பீங்க. நான் தான் சொன்னேன். இப்போ 200 ஸ்க்ரீனுக்கு மாத்தணும்னா, வேரியபிள்ல உங்கனால முடியாது. வேரியபிள் வந்து டைரக்ட்டா நீங்க கலர் செலக்ட் பண்றதுக்காக வேரியபிள் யூஸ் பண்ணி சாரி, ஸ்டைல் யூஸ் பண்ணி வச்சிரலாம். இதே வேரியபிள் இருந்தா தான் அந்த 200 ஸ்க்ரீனுக்கும் அ டப்புன்னு மாத்தணும்னா வேரியபிள் இருந்தா தான் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். அதனால வேரியபிள் யூஸ் பண்ணி நீங்க கலர் மட்டும் வேரியபிள் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கங்க. ஸ்டைல் ஆட் பண்ணி வச்சுக்கங்க, தப்பில்ல. நான் வேரியபிள்னு என்னன்னு சொல்லிடுறேன். வேரியபிள் தொட்டீங்கன்னா இந்த இடத்துல கிரியேட்ன்னு காட்டும். கிரியேட்டுங்கிறத கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கலருங்கிற ஆப்ஷன் வரும். கலருங்கிற ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ முதல் வந்து என்னுடைய பிரைமரி கலர் அதே மாதிரி தான் அதில் கொடுத்த மாதிரி கொடுத்துருங்க. பிரைமரி கலர்னு கொடுத்துக்கிறேன். என்னுடைய டிசைன் சிஸ்டம் யூஸ் பண்ணி என்னுடைய பிரைமரி கலர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மறுக்காம இந்த இடத்துல கிரியேட் வேரியபிள்னு இருக்கும். மறுக்கா கலர் கொடுத்துக்குங்க. கலர் கொடுத்துட்டு இதுக்கே என்னுடைய செகண்டரின்னு கொடுத்துக்கிறேன். என்னுடைய செகண்டரி கலர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தென் மறுக்காம இந்த இடத்துல ப்ளஸ் மாதிரி இருக்கும். அதில் போயிட்டு என்னுடைய 40 ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ தெளிவா சொல்றேன். அதனால கொஞ்சம் டைம் போகும். இருந்தாலும் நீங்க பொறுமையா பார்த்தீங்கன்னா, நீங்க நீட்டா கத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 60 ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லாம் ஆட் பண்ணா ரொம்ப டைம் ஆகும். அதனால குறிப்பிட்டது மட்டும் நானு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு கலர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும். இதுல வந்து ஒரு 100 ஆட் பண்ணிக்கலாம். 100 ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே நீங்க ஷிஃப்ட் புடிச்சு வச்சு குரூப் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஆப்ஷன்ல வரும். இது வந்து நியூ குரூப் வித் செலெக்ஷன் ஒன்று காட்டும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ரைட் சைடில் ஒன்று வந்துடும். இது வந்து நீங்க குரூப் செலக்ட் பண்றது. இதுக்கு இதுல எல்லாத்துக்கும் சேர்ந்து நீங்க ஒரு பேர் கொடுத்துக்கிறது. என்னென்ன பேர் கொடுக்கலாம்? சரி, நான் இதுக்கு மட்டும் பிரைமரி கலர்னு பேர் கொடுத்துக்கிறேன். இதுக்கு மட்டும் நான் பிரைமரி கலர்னு பேர் கொடுத்துக்கிறேன். தென் மறுக்காம பாத்தீங்கன்னா இங்க வந்து இன்னொரு பிளஸ் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு பிளஸ் இங்க கொடுத்தீங்கன்னா உங்களோட பிரைமரி கலர்லயே தான் ஆட் ஆகும். இங்க போய் ஆல் வேரியபிள்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அதை கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு பிளஸ் கொடுத்தீங்கன்னா இன்னொரு செக்ஷன்ல இங்க உங்களுக்கு வரும். நான் மறுக்கா என்ன பண்ணணும்னு சொன்னேன்? பிரைமரி கலர்ல தான் உங்களுக்கு
செலெக்ஷன்ல இருக்கும். இங்க வந்து ஆல் வேரியபிள்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அதை கிளிக் பண்ணிட்டு மறுக்காம கிரியேட் ஸ்டைல் கொடுங்க. உங்களுக்கு இதுலயே கலர் ஆட் பண்ணணும் அப்படின்னா, இதுலயே நான் நிறைய கலர் ஆட் பண்ணல. அதவே ஆட் பண்ணணும்னா இந்த பிளஸ் கொடுத்து ஆட் பண்ணலாம். எனக்கு வேற இந்த டெக்ஸ்ட்டுக்கு பண்றணும்னா இந்த இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த பிளஸ் கொடுங்க. அப்பதான் இது தனி ஃபோல்டர்ல வரும். பாத்தீங்களா? இது தனி ஃபோல்டரா வரும். இதே அதுல கொடுத்ததுன்னா இதோட கலந்தா வரும். இப்ப இதுக்கு என்னன்னா டெக்ஸ்டோட பிரைமரின்னு கொடுத்துக்கிறேன். நானு டெக்ஸ்ட் பிரைமரின்னு கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் பிரைமரி கொடுத்துட்டேன். அதே மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன் டெக்ஸ்ட்டுக்கு என்னுடைய டெக்ஸ்ட் பிரைமரி. தென் மறுக்கா பிளஸ் கொடுத்தீங்கன்னா அதுலயே தான் ஆட் ஆகும். இதுக்கு தான் ஆட் ஆகும். இதுக்கு வந்து நான் ஒரு 900 கொடுத்துக்கிறேன். பேரெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா ரொம்ப டைம் ஆகும் உங்களுக்கு. ஏற்கனவே இப்போ 20 மினிட்ஸ் தானே வந்துருச்சு. 900 இன்னொரு கலர் மட்டும் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டுக்கு வந்து டிசபிள் கலர்னு ஒன்று இருக்கும். சரி, நான் இது டிசபிள்னு ஒன்று இது பண்ணிக்கிறேன். டிசபிள் கலர் இது வந்து நான் டிசபிள் கலர் வந்து 200 ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று மட்டும் நான் டிசபிள் கலர்லயே வந்து 100. இதுக்கு பேர் வந்து நீங்க பேர் நீட்டா கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு புரியாது. டிசபிள் கலர், பிரைமரி கலரு, அப்புறம் செகண்டரி கலர், அது மாதிரி பேர் யூஸ் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். தென் இதையுமே என்ன பண்றீங்கன்னா இப்போ ஷிஃப்ட் பிடிச்சி ரைட் கிளிக் பண்ணி நியூ குரூப் பண்ணிக்கங்க. நியூ குரூப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நியூ குரூப் ஆயிரும். இதுக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். தென் 2 கிரியேட் பண்ணிட்டேன். மறுக்க ஆல் வேரியபிள்ல போய் நான் வந்து இப்போ ஒவ்வொரு இதுல பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு ஸ்கிரீன் பண்றீங்க. அதுல பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிக் ஆப்ஷன் வந்து கங்க்ராச்சுலேஷன் உங்களோட இது அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னு கொடுக்கும்போது நாம கிரீன் யூஸ் பண்ணலாம். அதனால கிரீன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல கலர் கொடுத்துட்டு ஒன் மினிட். இதுல பாத்தீங்கன்னா கலர் ஆட் பண்றேன். இது வந்து சும்மா இப்போதைக்கு ரெட் நான் கொடுத்துக்கிறேன். ரெட்ல வந்து ஒரு 700 செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 500 செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் இதுல வந்து ஒரு 300 செலக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளவு செலக்ட் பண்ணிட்டேன். மறுக்கா அவ்வளவுதான். இந்த மூணுமே போதும். இப்போதைக்கு இதை வச்சு நான் சொல்லிடுறேன். இப்போ அவ்வளோ வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு இன்னும் வேரியபிள் முடிஞ்சதானா இன்னும் முடியல. ஏன் ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ வேரியபிள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்க. அவ்வளோ கிரியேட் பண்ணதால கரெக்டாக தான் கிரியேட் பண்ணிடுறோம். இன்னொன்று பண்ணணும் வேரியபிள்ல. இப்போ இதை எதுக்காக பண்றோம்னு நான் சொல்லி தந்துடுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து 3 டாட் இருக்கா, அந்த 3 டாட் கொடுத்துக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா கிரியேட் கலெக்ஷன் ஒன்று ஆப்ஷன் காட்டும். அதை கொடுத்து நியூ கலெக்ஷன் ஒன்று ஓபன் பண்ணிக்கங்க. இதுல வந்து நான் டோக்கன் பேர் கொடுத்துக்கிறேன். டோக்கன் பேர் கொடுத்துட்டு மறுக்கா கிரியேட் நான் கொடுத்தேன்னா கலருங்கிற ஆப்ஷன் வரும். மறுக்காம நீங்க அப்ப கலெக்ஷன் ஒன்ல கிரியேட் பண்ணீங்களே அதெல்லாம் இதுலயே கிரியேட் பண்ணணும். ஏன் கிரியேட் பண்ணணும், எதுக்கு கிரியேட் பண்ணணும்னு நான் டீட்டெயிலா சொல்லிடுறேன். இப்போ வந்து முதல்ல வந்து பிரைமரி கலர்னு நான் கொடுக்குறேன். பிரைமரி கலர்னு கொடுத்து சாரி தப்பா கொடுத்து பிரைமரி கலர்னு கொடுத்துக்கிறேன். ஸ்லாஷ் கொடுத்து மறுக்காம இங்க பாத்தீங்கன்னா அங்க என்ன கொடுத்துருப்பேன், நான் டோக்கன் ஒன்ல இங்க பிரைமரி கலர்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஒன்னு விட்டு நான் அதுக்கு ஒரு நிமிஷம் இதை வந்து நான் குரூப்பா பண்ணாம நியூ குரூப் நம்ம என்னன்னு கொடுத்துக்கலாம், டேஞ்சர்னு வச்சுக்கலாமா? டேஞ்சர்னு வச்சுக்கலாம். இந்த கலெக்ஷன்ல நீங்க என்ன கொடுத்துருக்கேன், பிரைமரி கலர்னு கொடுத்துருக்கேன். டோக்கன்ல போய்க்கிறேன். நான் சும்மா
என்னோட பிரைமரி கலர்னு கொடுத்துட்டு ஸ்லாஷ் கொடுத்து அங்க பிரைமரி கலர்னு கொடுத்தோம்ல, அங்க ஸ்லாஷ்ல பிரைமரி கலர்னு கொடுத்துக்குங்க. மறுக்காம இதுல போய் அப்படி கொடுத்துட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடியது எப்படி சொல்றது, அதுல அதே ஃபேமிலி தான் இங்க வந்து ஆட் ஆயிரும். ஒரே இதுதான், ஆனா இங்க வந்து ஆட் ஆயிரும். அது எதுக்காக கொடுக்கறேன்னு நான் பின்னாடி சொல்றேன். இப்போ வந்து இதுல போய் கலர் மறுக்கா ஆட் பண்ணணும். என்ன ப்ரோ மறுக்கா இதை தொட்டு இதுல போய் ஆட் பண்றதுனால அப்படி ஆட் பண்ணக்கூடாது. நீங்க இந்த இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்க பண்ணி வச்ச கலெக்ஷன் ஒன்ல எல்லா கலரும் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி கலர்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரைமரி கலர் கொடுத்துக்குங்க. உங்களுக்கு இப்படி வந்துடும். மறுக்கா இதுல போய் கலரை கொடுத்துக்கிறேன். கலர் கொடுத்துட்டு எனக்கு என்ன கலர், இப்போ இதுக்கு ஸ்லாஷ் கொடுக்கணும் அப்படி இல்லை, இதுக்கு ஸ்லாஷ் தர தேவையில்லை. என்னுடைய செகண்டரி கலர்னு கொடுத்துக்கிறேன். செகண்டரி கலர்னு கொடுத்துக்கிறேன். மறுக்க இதை தொட்டுக்கிறேன். தொட்டு இந்த ஆப்ஷன்ல போய் என்னுடைய செகண்டரி கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி ஆட் பண்ணணும். தென் இப்படி ஆட் பண்ணிக்கிறீங்களா, மறுக்காம வேற வேரியபிள்ஸ் வேணும்னா எனக்கு டெக்ஸ்ட்டுக்கு ஆட் பண்றோம்னா இப்போ என்ன பண்றீங்கன்னா மறுக்கா கலர் கொடுத்துக்குங்க. கலர் கொடுத்துட்டு கலர்ல வந்து இப்போ டெக்ஸ்ட்டுக்கு நீங்க வைக்கிறீங்க, அதனால டெக்ஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு ஸ்லாஷ் கொடுத்து அங்கேயும் நம்ம டெக்ஸ்ட் தான் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். ஒன்னு விட்டு நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆனா நீங்க அந்த குரூப் கொடுக்கறது அதுல என்ன கொடுத்துருக்கீங்களோ அதான் கொடுக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு குரூப் ஆகாது. டெக்ஸ்ட் ஸ்லாஷ் அங்க நான் டெக்ஸ்ட் தான் கொடுத்துருந்தேன், நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தென் உங்களுக்கு வந்து அடுத்த ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. இதுல போய் என்னுடைய டெக்ஸ்ட் கலர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தென் இன்னொரு டெக்ஸ்ட் நான் பண்ணிக்கிறேன். டிஸ்பிள் கலர் கொடுத்துக்கிறேன். இதுல போய் என்னுடைய டெக்ஸ்டோட டிஸ்பிள் கலர் கொடுத்துக்கிறேன். இப்படி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொன்னு நம்ம என்ன, இப்போ வந்து பட்டனுக்குன்னு ஒரு பிரைமரி கலர் இருக்கும். இப்போ பட்டனுக்குன்னு நம்ம தனியா பண்றோம். பட்டன் அடிச்சுக்கிறேன். ஸ்லாஷ் ஒண்ணு மட்டும் நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அங்க பிரைமரி கலர்னு கொடுத்தோமா, நான் அதுக்கும் பிரைமரி கலர்னே கொடுத்துக்கிறேன். என்னுடைய பிரைமரி கலர், பட்டனோட பிரைமரி கலர் இப்படி இருக்கணும். இதுல போயிட்டு நீங்க அங்க என்ன ஆட் பண்ணீங்களோ அதெல்லாம் இங்க இது பண்ணலாம். பட்டன்ல வந்து இப்போ பிரைமரி கலர்னு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு பட்டன்ல வந்து ஆக்டிவா இருந்தா இந்த கலர் இருக்கணும். இப்போ இன்ஆக்டிவா இருந்தா என்ன கலர்ல இருக்கணும்னா நான் இன்ஆக்டிவ்னு கொடுத்துக்கிறேன். இன்ஆக்டிவ் கொடுத்துட்டு எனக்கு இன்ஆக்டிவா இருந்தா பட்டன்ல எந்த கலர்ல இருக்கணும்னா எனக்கு இந்த 100ன்னு இருக்கணும். வச்சு கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்படி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, இப்படி பண்ணீங்கன்னா தான் உங்களோட இப்படி கிரியேட் பண்ணீங்க. எதனால இப்படி ரெண்டா கிரியேட் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். டிசைன் இப்படி இருக்கு. இருங்க, ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்கிரீன் எடுத்துக்கிறேன் நானு. இப்படி 4 ஸ்கிரீன் இருக்கு. நான் 4 ஸ்கிரீனுக்குமே இதுல போய் என்னுடைய பிரைமரி கலர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கலர் எப்படி ஆட் பண்றேன்னா, நீங்க ஃபில்லுல போய் ஆட் பண்ணுவீங்களா, அதே மாதிரி ஃபில்லுல இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டேரக்டா வரும். அப்படி சப்போஸ் நீங்க ஃபில்லையே கொடுத்துட்டீங்கனாலும், சப்போஸ் நான் இந்த ஃபில்லையே கொடுத்துட்றேன் ஆட் பண்றதுக்கு, இங்க இந்த ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் கொடுத்து என்னுடைய பிரைமரி கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். 4க்குமே என்னுடைய பிரைமரி கலர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பிரைமரி கலர், என்னுடைய பிரைமரி கலர், இதுக்குமே என்னுடைய பிரைமரி கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். 4க்கு பண்ணிட்டுனா இப்போ என்னன்னா இந்த பிரைமரி கலர் 4க்கு செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்க போய் உங்களோட கிளைண்ட் வந்து எனக்கு பிரைமரி கலர் இது வேண்டாம், உன்னுடைய பிரைமரி கலருக்கு வந்து 40 வை, எனக்கு 40 தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சப்போஸ் சொல்றாருன்னா, ஒரே கிளிக்ல இந்த 40 கிளிக் பண்ணீங்கன்னா
சரி, இருங்க. உங்களோட கிளையன்ட் சொல்றாரு, "எனக்கு வந்து இந்த கலர் புடிக்கல. கலர் வந்து எனக்கு வேற கலர் மாத்து" அப்படிங்கிறாரு. அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதுல போயிட்டு, "என்னுடைய பிரைமரி கலர் எனக்கு அது புடிக்கல. எனக்கு நீ வேற கலர் மாத்தி குடு" அப்படின்னாருன்னா, சப்போஸ் உங்களோட இந்த கலருக்குள்ள போயிட்டு, "எனக்கு இந்த கலர் வேண்டாம். எனக்கு டார்க்கா வேணும்" அப்படின்னு நீங்க டார்க் குடுத்தீங்கன்னா, எல்லா ஸ்க்ரீனுக்கும் மாறும். நீங்க ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கா போய் மாத்திட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஈஸியா மாத்திட்டு போயிரலாம். ஈஸியா மாத்திட்டு போயிரலாம். இதுதான் வந்து வேரியபிளோட அட்வான்டேஜ்ன்னு சொல்லலாம். ஈஸியா உங்கனால ஆக்சஸ் மாத்த முடியும். தென் இதுக்கு டோக்கன் எது கிரியேட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் டோக்கனுக்கு இதெல்லாம் வந்து கலர் குடுக்குறேன். இன்னைக்கு போனேன் ஜிம்முக்கு. போயிருக்கீங்களா? இன்னைக்கு ஞாயித்துக்கிழமையில போறியா? ஜிம்மே இல்ல. இரு வீடியோ எடுத்துட்டு. இப்ப நான் இதுல போயி என்னுடைய கலர் குடுத்துக்கிறேன். இதுல பார்த்தீங்கன்னா, இதுல என்னுடைய பிரைமரி கலர்ன்னு நான் இதுல குடுத்துர்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிரைமரி கலர் நான் வந்து அதுல போய் சேஞ்ச் பண்ணேன்னா, இந்த பாக்ஸ்ல இருக்கிறதும் சேஞ்ச் ஆகும். எதுனாலன்னா, நீங்க பிரைமரிலயே குடுத்துருக்கீங்க. இது வந்து பட்டன் தான். பட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டோக்கன்ல போய் தான் குடுக்கணும். இப்ப டோக்கன்ல போய் குடுத்துட்டீங்கன்னா, டோக்கன்ல பட்டனுக்கு நான் ஒரு கலர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் இப்படி மாத்திட்டேன். பட்டன்ல போயி என்னுடைய கலர் மாத்திட்டேன்னா, இதுல இப்ப போயி நான் கலர் மாத்துனாலுமே, இப்ப என்னுடைய கிளையன்ட் வந்து அ இதோட கலர் வந்து எனக்கு வேண்டாம். இப்படி அத அப்பளைய மாத்துன மாரி நம்ம போய் மாத்துறோம். கிளையன்ட் வந்து பேக்கிரவுண்ட் கலர் வந்து வேற மாரி வைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நம்ம வேரியபிள்ஸ்ல போயி பிரைமரி கலர் வந்து வேற வைக்க சொல்லிட்டாரு. இப்ப நான் மாத்தணும்னா, இப்போ மாத்திட்டேன். எல்லாத்துக்கும் மாறுதா? எல்லாத்துக்கும் மாறிரும். இப்ப நான் அதே வந்து நான் இங்க டோக்கன்ல போய் செலக்ட் பண்ணி அந்த கலர் வச்சிருந்தேன்னா, அந்த கலர் மாறாது. இப்படித்தான் வந்து வேரியபிள்ஸ் வந்து வொர்க் ஆகுது.